Four things he has mentioned in this verse. இந்த 4வது வசனத்துல 4 காரியங்கள் இங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. Strength to the poor, ஏழைக்கு அவர் பலனாய் இருக்கிறார். strength to the depressed, நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய் இருக்கிறார். refuge from the storm, பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாய் இருக்கிறார். shadow from the heat. வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் இருக்கிறார். Now this morning I'm going to say to you, இந்த காலையில் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். if you feel the way that the word is mentioned, இங்கே சொல்லப்படுகிற இந்த வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது உணர்வீர்களானா? இதெல்லாம் எப்போ என்று கேட்டால் கொடூரமானவர்களின் சீரல், கொடூரமானவர்களுடைய சீரல், மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில். I don't know how many of you are in this situation. இப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. It could be anything. It could be a disease. அது ஒருவேளை அந்த கொடூரமானது வியாதியா இருக்கலாம். It could be need of money. ஒருவேளை பண தேவையா இருக்கலாம். It could be there's no peace in the house. குடும்பத்தில் ஒருவேளை சமாதானமே இல்லை என்ற நிலையா இருக்கலாம். இப்படிப்பட்டதான கொடுமையானவர்களினுடைய சீரல், இப்படி இந்த கொடுமையானவர்களுடைய சீரல் எப்படி இருக்குதா? மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில். That means அதோட அர்த்தம் அந்த மதிலெல்லாம் கீழே விழக்கூடும். அந்த மதில் ஒருவேளை இந்த வெள்ளத்தினால் அடிக்கப்பட்டு விழக்கூடும். You know the power of water is stronger than concrete buildings. நான் உங்களுக்கு சொல்றேன், கான்கிரீட் போடப்பட்டு சிமெண்ட் போடப்பட்ட கட்டடத்தை கூட கவிழ்க்கக்கூடிய வல்லமை தண்ணீருக்கு உண்டு. With force. அவ்வளவு வேகமா மோதி அடிச்சது. But when that happens, ஆனால் அப்படி ஒருவேளை மோதி அடிக்கிற சூழ்நிலை வந்தாலும் who is suffering in that? அதுல யார் கஷ்டப்படுறது பாத்தீங்கன்னா poor. ஏழைகள் தான் கஷ்டப்படுறாங்க. But the word of God says, இங்க வேதவசனம் சொல்லுகிறது கவனிங்கள், you shall be strength to the poor. நீர் ஏழைக்கு பலனாய் இருக்கிறீரையா. Hallelujah. Hallelujah. So let the Lord be our strength to the poor. இந்த காலை வேளையிலே கர்த்தர் தாமே ஏழைக்கு பலனாய் இருப்பாராக. Let him be our strength to the depressed. நெருக்கப்படுகிற எளியவர்களுக்கு அவர் திடனாய் இருப்பாராக. Let him be the refuge from the storm. பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாய் அவர் இருப்பாராக. Let him be the shadow from the heat. உங்களுக்கு வெயிலுக்கு ஒதுங்குகிற நிழலாய் அவர் இருப்பாராக. சொல்லுமா, என்னுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு பலனாய் இருக்கிறார். என்னுடைய நெருக்கத்திலே விசாலத்திலே கொண்டு வருவார். புயலுக்கு பாதுகாப்பாயிருப்பார், வெயிலுக்கு நிழலாயிருப்பார். எனக்கு மட்டுமல்ல, உனக்கும் அப்படித்தான் செய்வார். அல்லேலூயா.